ஒரு வாரம் சவரம் செய்யாத முகத்துடன் உடல் மெலிந்து போய் தன் வீட்டிற்கு வந்தான் கௌதம். அவனை பார்த்தவுடன், என்னடா இப்படி வந்திருக்க என்று அதிர்ச்சியாய் கேட்டாள் அம்மா. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வாரமாக அங்கே சாப்பாடு சரியில்லை. ஃபுட் பாய்சன் ஆகி எதுவுமே சாப்பிடலை. எது சாப்பிட்டாலும் வாந்தி தான் வருது. அதனால தாம்மா ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் என்றான் கௌதம். கௌதமின் சத்தத்தை கேட்டு வெளியே வந்த அப்பா, ஏண்டா ஒரு ஃபோனை போட்டால் நாங்களே அங்கே வருவோம்ல, ஏன் இப்படி உடம்ப போட்டு படுத்திக்கிற என்றார் அப்பா. சரி, முதல்ல போய் குளி, அப்புறம் சாப்பிடலாம் என்று அனுப்பி வைத்தாள் அம்மா. கௌதமின் அறைக்கு சென்றவன் குளிக்க கிளம்பும் போது அவனின் ஃபோன் அடித்தது. ஃபோனை எடுத்து பேசியவன், சொல்லுடா என்றான். என்னடா அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா, பேசிட்டியா என்றான். கௌதம், அதற்கு இப்பதாண்டா வந்திருக்கேன், என்ன அவசரம், ஃபோனை வை என சலித்து கொண்டான். குளித்துவிட்டு கீழே இறங்கியவனை அம்மா சாப்பிட அழைத்தார். சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்தவன் அங்குள்ள உணவுகளை பார்த்து மலைத்து விட்டான். என்னம்மா, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு யாராவது வராங்களா, இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன் என்றான் அம்மாவிடம். எல்லாம் உனக்காக தான் செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடு என்றாள் அம்மா. எனக்காக ஏம்மா இவ்வளோ செஞ்சிருக்க என்றான் அவன். நீ ஊர்லேருந்து வரேன்னு சொன்ன உடனே உங்கள் அப்பா ஒரு வாரமாக என்னென்ன செய்யணும்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா அவனிடம், பேசாமல் சாப்பிடு, எல்லாம் உனக்குத்தான் என்றார். இப்படி ஒரு அன்பிற்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறான். கண்களில் வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு விட்டு எல்லோரும் சோபாவில் அமர்ந்தனர். ஆசையா அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். அம்மா அவன் தலையை தடவிக்கொண்டே, இன்னும் 3 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏண்டா உடம்பை இப்படி வச்சிருக்க? வெளியே இருந்து வந்த அப்பா அவன் அருகில் உட்கார்ந்து அவன் காலை எடுத்து பிடித்து கொண்டிருந்தார். அப்பா காலை பிடிப்பதை பார்த்து வேகமாக தன் காலை எடுப்பதை அப்பா தடுத்தார். பேசாம படுடா, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கு என்றார் அப்பா. கௌதம் தன் பெற்றோரிடம், நீங்களும் வந்து என் கூட அங்கேயே இருக்கலாம் இல்ல, உங்களை விட்டுட்டு நான் மட்டும் அங்கே தனியாக இருக்கேன். இங்கே வந்தாதான் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, அங்கே போனால் எனக்கு சோறே கிடைக்க மாட்டேங்குது. 4 வருஷமா நானும் கூப்பிடுறேன், நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ்மா, இந்த தடவையாவது என் கூட ஊருக்கு வாங்க என கெஞ்சினான். ஏண்டா, கல்யாண வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் உன் கூட ஊருக்கு வந்தால் வேலையெல்லாம் யார்டா பார்ப்பாங்க என்றார் அப்பா. கல்யாணத்துக்கு தான் இன்னும் 3 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம் என்றான் அவன். என் கூட வந்து 1 மாதம் தங்குங்க, அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் பாருங்க என்றான். ஏண்டா, உடனே கிளம்பி வர மாதிரி இருந்தால் விசாலாம் ரெடி பண்ண வேணாமா? டிக்கெட் எடுக்கணும், எப்படிடா உடனே கிளம்புறது? மகன் சிரித்து கொண்டே, அதெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் என்றான். ஓ, எல்லாம் ஏற்பாடோட தான் வந்திருக்கீங்களோ என்றாள் அம்மா. பின்ன எத்தனை தடவை தாம்மா நான் உங்களை கூப்பிடுறது? நான் பேசுகிறத நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அதனால தான் இந்த முறை டிக்கெட்டோடு வந்துட்டேன் என்றான் கௌதம். கல்யாணத்துக்கு அப்புறம் வரோம், இப்போ என்னடா அவசரம் என்றாள் அம்மா. கல்யாணத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நீங்கள் வாங்க என்றான். உன் கையால் 1 மாதமாவது எனக்கு சமைச்சு போடுமா என்று கெஞ்சினான் அம்மாவிடம். படவா ராஸ்கல், எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சிருக்க என்று தலையில் செல்லமாக கொட்டினார் அப்பா. சரிடா வரோம் என்றார் அப்பா. சரிடா, நீ போய் தூங்கு, நானும் அம்மாவும் போய் தோட்டத்தில் ஆளை கூட்டிகிட்டு வரோம், வீட்டை பார்த்துக்க என்றார். அம்மாவும் அப்பாவும் வெளியே கிளம்பினர். அறைக்கு சென்றவன் ஃபோனை எடுத்து தன் நண்பனுக்கு பேசினான். என் நடிப்பு ஓகே ஆயிடுச்சுடா, அம்மா அப்பா ஊருக்கு வர ஒத்துக்கிட்டாங்க. நீயே இப்படி 1 வாரமாக சாப்பிடாம பட்டினி கிடந்து அவங்கள வர வைக்கணும் என்னடா அவசியம்? நான் ஆசைப்பட்டேன்னு தாண்டா அவங்க என்னை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு காசு என்கிட்ட இருக்குது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் சம்பாதிச்சு இவ்வளவு வசதியாக வாழ்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அவங்க தாண்டா இவ்வளவு நாளாக எனக்கு செலவு பண்ணுறாங்க. நான் சம்பாதிச்சு அவங்களுக்கு செலவு பண்ணாதான் எனக்கு சந்தோஷம். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு சொல்லி செலவு பண்ணும் எனக்கு என்னடா தலையெழுத்து? அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்னடா பண்ண முடியும்? நாளைக்கு எனக்கு வர பொண்டாட்டி அவங்களுக்கு அனுசரணையாக இருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போவே அவங்க என் கூட வந்து கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக இருக்கட்டும்டா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொந்த வீரை விட்டு எந்த ஊருக்கும் போனதே இல்லை.
அவங்க என் கூட ஊருக்கு வரதா தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அவங்களுக்கு வேர்ல்டு டூர் ஏற்பாடு பண்ணி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் சம்பாதிச்ச பணத்தை இப்படியாவது அவங்களுக்கு செலவு பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறேன்டா. நான் எப்பவும் போல அவங்கள ஊருக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனால தான் இப்படி சாப்பாடு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். அதற்கு அவன் நண்பன், டேய் என்னையும் உன் டூரில் சேர்த்துக்கடா என்றான். உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு 4 டிக்கெட் தாண்டா போட்டிருக்கேன் என சிரித்து கொண்டே சொன்னான். எப்படா கிளம்புறேன் என்றான் நண்பன். அம்மா அப்பாவை சம்மதிக்க வச்சாச்சு, அப்புறம் என்ன, 2 நாளைக்குள்ளே கிளம்ப வேண்டியதுதான் என்றான் கௌதம். காரில் சென்று கொண்டிருந்த கௌதமின் அப்பா அம்மாவிடம், என் புள்ள நடிப்பை பார்த்தியாடி, 4 வருஷமாக அங்கே இருக்கான், இப்போ தான் அவனுக்கு சாப்பாடு சேரலையாமா, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்னென்ன வேலை செய்கிறான் பாரு. சரி விடுங்க என்றாள் அம்மா. ஒரு தடவை போயிட்டு வந்துடுவோம், அவனை ஏன் ஏங்க வைக்கிறீங்க? அவன் மனசுலையும் பெற்றவங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? நீங்கள் எதையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க, அவன் போக்கிலேயே விட்டுடுங்க என்று கணவனிடம் எதுவும் தெரியாது போல் நடந்து கொள்ள கூறினார். அப்பாதான் சிரித்து கொண்டே, நல்ல குடும்பம்தான் என்றார். நம்ம குடும்பத்துக்கு என்ன குறைச்சல் என்றாள் அம்மா. பெத்தவங்களுக்காக பிள்ளைகளும் பிள்ளைகளுக்காக பெத்தவங்களும் விட்டு கொடுக்கிற மாதிரி குடும்பம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்று இருவரும் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர். ஒருவரின் மகிழ்ச்சிக்காக இன்னொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும்.